குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி 7/5/2024 செவ்வாய்க்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனையும், இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மதியம் 3:32 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி, காலை 11:40 வரை. இன்றைய கரணம் சகுனி கரணம், காலை 11:40 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் இரவு 8:58 வரை. இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாகி இன்று காலை 10:30 முதல் 11 வரையும், மதியம் 12 முதல் 1 வரையும், மாலை 4:30 முதல் 6 வரையும், இரவு 7 முதல் 8 வரையும், மேலும் 10 முதல் 12 வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை. மேஷத்தில் சந்திரன், சுக்கிரன், சூரியன் இணைவு. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன் இணைவு. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறகுது. முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பை பார்த்துருவோம். ஜோதிட குறிப்புல சனி பகவான் ஒவ்வொரு ராசிகள்ல இருந்தா, உங்க லக்னப்படி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்போ சனி பகவான் 12ஆம் பாவத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்ப்போம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்காரகன், ஒரு ஜீவனக்காரகன் 12ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா அது நல்ல விஷயம் கிடையாது. இதுல நல்ல பலன்களை விட கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் அதிகம். இல்ல இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துருவோம். முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாருங்க. சனி பகவான் 12ல இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. செயல்திறன் குறைபாடு உடைய நபர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை உடனே நடத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகமோ ஒரு தன்னம்பிக்கையோ இருக்காது உங்ககிட்ட. எந்த ஒரு காரியமும் எடுத்தாலும் அதுல சின்ன சின்ன தயக்கத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க, பண்ணலாமா வேண்டாம். இந்த மதில் மேல் பூன மாதிரியான ஒரு மனநிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அவர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சற்று குறைந்தே காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல இவங்க நல்லா டெவலப் ஆகி மேல வரணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, சனியினுடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால சேவிங்ஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்காதுங்க. முன்னேற்றத்துக்கு பணமே மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கூடவே ஞாபக மறதி அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே இருக்குது. 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலே ஞாபக மறதி, முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் மறக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல அதிகப்படியான கோபம் வரும். கோபம் என்னன்னா, அவங்களுக்கு உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய நபர்களை கூட, நண்பர்களை கூட இழக்க வேண்டிய சூழல் இந்த கோபத்தால ஏற்படுதுங்க. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேசராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வேலையில அதிகப்படியான டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அத்தனையும் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பா சமாளிக்க முடியும். கண்டிப்பாக அது சமாளிக்க முடியும். எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். கடன் நிவர்த்திக்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளா துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அலைச்சலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே மனசு அப்படிங்கிறது எதன் மீதும் பற்றுதல் இல்லாம போயிடும். பிராக்டிக்கலா நடக்கிற விஷயங்களை தாண்டி எக்ஸ்ட்ரீமா யோசிப்பீங்க. அந்த வாழ்வியல் ஞானம் சொல்றாங்க இல்லையா,
இது இப்படிதான் நடக்க போகுது, இன் ஃபியூச்சர்ல இது இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அது இந்த காலகட்டம் இன்றைய நாள்ல உங்களுக்கு உதிக்கும். இது பின்னாடி இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கே முடிவு பண்ணி வச்சிருவீங்க. அந்த எடுக்கக்கூடிய முடிவு உள்ளுணர்வின் மூலமாக தெளிவான முடிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. மனம் எந்த விதமான சலனமும் இல்லாம நேரா சுத்தமான தண்ணி மாதிரி இருக்க போகுது இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசி தாய் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. வண்டி வாகனத்துல நிதானமா இருங்க, கொஞ்சம் வேகம் காட்டாதீங்க. வண்டி வாகனத்துல உங்களுடைய திறமையை கூட இருக்கிறவங்க சோதிப்பாங்க. நீங்க நல்ல நபரா இல்ல ஒழுக்கமான நபரா, உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கிறவங்க வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்குது இன்றைக்கு. ஸோ அதையெல்லாம் மாத்திடுவீங்க, நீங்க அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அவங்க என்னவெல்லாம் உங்களை நெகட்டிவா நினைச்சவங்க அதெல்லாம் பாசிட்டிவ், உங்க சைடு அது பாசிட்டிவா தான் இருக்குங்கிற ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கடகராசி. நிறைய வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்படி போறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கப்படும் சவாலான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லுது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. புதியதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா சிம்ம ராசி. வாக்குல சுத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்கிறது. வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்த வருமானம் கொஞ்சம் சற்று தாமதமாக அல்லது 2-3 டைம்ல வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை தான் பேசுவீங்க. ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா கத்தி மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள 1008 விஷயங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல். அத்தனையும் தாண்டி மனசு தெளிவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இன்று உங்களை ஜெயிக்க வைக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். மற்றவங்களை பத்தி கவலைப்படாம, சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தி கவலைப்படாம, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, மன அமைதியும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் துலா ராசி. துலா ராசிக்கு இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் என்னென்ன அப்படிங்கறத யோசிச்சு அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை செய்யறதுக்கு உண்டான வேலைகளை துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த விருச்சிக ராசி. கண்டிப்பா இன்றைய நாள் வெற்றி உண்டு. ஆனா அந்த வெற்றியை பார்க்கறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே, அப்பப்பா இவ்வளவு ட்ரை பண்ணி இவ்வளவு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் இந்த சக்சஸ் கிடைக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அப்ப எடுக்கக்கூடிய முயற்சியும் போடக்கூடிய திட்டங்களும் நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டும் வீண் போகாது. காலையிலேயே பேக் அடிச்சிட வேண்டாம், இது நம்மளால முடியாது அப்படின்னு. முயற்சி எடுங்க, கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத நம்புங்க. கண்டிப்பா வெற்றி உண்டு, காரிய வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா தனுர் ராசி.
தனுர் ராசிக்கு செய்யக்கூடிய வேலைகள்ல நீங்க எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள்ல பலவிதமான இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க வீட்டில் உட்காந்து வேற ஏதாவது சின்ன வேலைகளை செய்தாலும் சரி, கண்டிப்பா அதுல டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், பலவிதமான இன்னல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா அத்தனையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலே. கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களோட புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிறது இறுதியில் வெற்றியை தரும். சரிங்களா? புத்தி தடுமாற்றம் வர்றதுக்கு காரணம் ரொம்ப எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஆனா வெற்றி உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மகர ராசி. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதை செய்தும் காட்டுவீங்க. வயது மூத்த நபர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வயது மூத்த நபர்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அந்த அறிவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தெளிவாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசி. ரொம்ப ரொம்ப நிதானம், கவனம் வேணும். இன்னைக்கு எந்த விதமான அனாவசியமான இல்ல நம்பிக்கை தன்மை இல்லாத காரியங்களுக்குள்ள இன்றைக்கு இறங்கக்கூடாது. அது இறங்குறதுனால தொந்தரவுகளும் பிரச்சனைகளுமே மிச்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே போல வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சற்று குறைவதற்குண்டான சூழல்களையும் சொல்கிறது. வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது நண்பர்களிடமோ கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னாலும் நண்பர்களுக்காக நீங்கள் ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த கடன் அப்படிங்கிற விஷயம் இன்றைய நாள் உங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வோளமுடன். திருச்சிற்றம்பலம்.